நடக்கலையே. தமிழ்நாட்டுக்கு 7 முறை, 8 முறை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி வந்து போனாரு மோடி. அப்பவும் உங்களால ஒரு பிரதிநிதிய கூட டெல்லிக்கு அனுப்ப முடியல. இப்ப சட்டமன்றத்துக்கு இப்ப வர தொடங்கியிருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்டின்னுலாம் சொல்லிட்டு போனாரு. ம். இப்பவும் என்ன பண்ண போறீங்கன்றது 26ல இல்ல தெரிஞ்சிரும். இப்ப 2024ல ஆ. நாங்க எத்தன பெர்சன்டேஜ் வாங்குனோம்? எல்லாம் அலையன்ஸோட 18% இல்ல இல்ல அலையன்ஸ் இல்லாம ஒரு 11%. 12. ரவுண்ட் 12. ஆஃப் பண்ணுங்கங்க. 11ன்னா 11னா? சரி சார். அந்த 12க்குள்ள யார் யாரெல்லாம் உங்களுக்கு வாக்கு ஏங்க அது செலுத்தியிருக்காங்க கூட அப்ப அது 18 சொல்லிப்புட்டீங்க. ம். அந்த 18ல எங்க வாக்கு போலையா? போயிருக்கும் சார். அப்புறம்? என்னங்க? 18ல எங்க வாக்கு போலையா? சரி. அந்த 18 மட்டும் 18. இல்ல அந்த 12 பிஜேபிக்கு அந்த 12 இப்ப பிஜேபிக்கு வருதான்னு பார்த்துருவோம் சார். 12ன்னா இப்ப அது பார்த்துரலாம். டென்டேட்டிவா எடுத்தீங்கன்னா எனக்கு இப்ப ப்ராபபிலிட்டி பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 12 தான். இல்ல அந்த 12ம் இப்ப என்ன பண்ணுதுன்றத பார்க்கணும். ஐயோ! ரிசல்ட் மதேஷ் பார்த்துருவோம். அது உங்க ஆசை, உங்க வயித்தெரிச்சல். ஆனா நடக்கிற நிதர்சனம் அப்படி இல்லையே மதேஷ். ம். சரி நாங்க தான் ஒண்ணுமே இல்லல்ல. எதுக்கு ஸ்டாலின் பேசும்போதெல்லாம் எங்கள பேர சொல்லி கடந்து தவிக்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லல. அவரு அவரு பாருங்க, அவரு எங்க பேர சொல்லாம உங்களால அரசியலே பண்ண முடியாதுங்க. எங்கள பத்தி பேசினா தாங்க உங்களுக்கெல்லாம் சோறு. இல்ல டிவி டிபேட்ல இருந்து டீ கடை அரசியல் வரைக்கும் நாங்க தாங்க பேச போறோம். ஏதாவது ஒரு ரூபத்துல இங்க உள்ள வந்துரலான்னு பார்க்குறாங்க. என்னங்க உள்ள நாங்க இருக்கிறோம் இங்க. நீங்க என்ன உள்ள வந்துடல. நாங்க என்ன காங்கிரஸா நாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல உள்ள வர்றதுக்கு. ம். பாஸ் நாங்க என்ன காங்கிரஸா? இல்ல பிஜேபி 96ல தனியா நின்னு பிஜேபி இங்க எம்எல்ஏ ஜெயிச்ச கட்சி. ம். நாங்க இங்க தான் இருக்கோம். களத்திலே தான் இருக்கோம். நாங்க தான் மக்களோட மக்களா இருக்கோம். நாங்க என்ன வெளில இருந்து உள்ள வர மாரி உள்ள வந்துடலான்னு பாக்குது. உள்ள நான் என்ன ராகுலா காங்கிரஸா?